கேழ்வரகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும், நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய தோல், பற்கள், அதே மாதிரி நம்மளுடைய எழுறு, அதாவது கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ராகி பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இனிய வேற்றுநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும், நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய தோல், பற்கள், அதே மாதிரி நம்மளுடைய எழுறு, அதாவது கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ராகி பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவு. இன்னும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது பயன்படுது அப்படிங்கிறது சமீபத்திய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேழ்வரகு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? மெயினாக நம்மளுடைய தோல் இளமையாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய பற்களோட எனாமல். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, இல்லை ஒரு சிலருக்கு பரம்பரையாகவோ, இல்லை அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இந்த பல்லோட எனாமல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ராகி தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல் ஈறுகள் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பல் ஈறுகள்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக பல் அந்த ஈறுகள் பலமின்மையாலே கூட விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பல் ஈறுகள் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதனால் அடிக்கடி ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வைட்டமின் சி குறைபாடுனாலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ராகி பயன்படுத்துறது நல்லது. நம்மளுடைய தோலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்ம தோலில் இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிசிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஐசோலியூசன், அதே மாதிரி வேலின் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் நம்ம பற்கள் இருக்கக்கூடிய எனாமலையும் பாதுகாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பல் ஈறுகளில் பிரச்சனை இருக்குது, இல்லை பற்கள் அடிக்கடி சொத்தை உண்டாகுது, உங்களுடைய ஸ்கின் சுருக்கங்கள் உண்டாகுது, சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா காலை நேரத்தில் இந்த ராகி பால் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யுது. ஏன்னா இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது கால் எரிச்சல் உண்டாகும். உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு குடலோட அசைவியக்கங்களும் குறைவுபட்டு ரொம்ப நேரம் வயிற்றில் உணவுகள் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கேஸ்ட்ரோ பாரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நரம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ராகி நமக்கு நரம்புகளுக்கு தேவையான ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு நரம்பு கடத்தியை கொடுக்கறதுனால, இந்த ட்ரிப்டோபன் அப்படிங்கிறது செரட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனுக்கும், அதே மாதிரி மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனும் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த கேழ்வரகை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு பால் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் சரி, நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய பல் ஈறுகள், அதே மாதிரி பற்களோட எனாமல், இந்த மாதிரி தோல் இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த ராகி பால் கண்டிப்பாகவே பயன்படுத்தலாம். ஸோ இது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு இரவு நம்ம இந்த கேழ்வரகை நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதனுடைய முழுமையான பலன்களை பெறலாம். இந்த ராகி பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு கொடுக்கக்கூடிய இந்த ராகி பால் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ராகி நம்ம ஊற வச்சிருக்கோம். ஒரு நைட்டு ஊற வச்சிருக்கோம். இதுக்கு கூட இந்துப்பு, அப்புறம் ஏலக்காய். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ராகி இதை நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். இது கூட 2 ஏலக்காய். இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம பால் வடிகட்டிடலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், இல்லை சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் மோர் சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி வந்து எலும்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லமோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஹெல்த்தியான ராகி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி பால் வந்து காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது இது ஒரு முழுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் குழந்தைகளுக்கு கூட வந்து இந்த காலை உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது, அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்கிறது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக வந்து இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ராகியை வந்து நம்ம ஊற வச்சிடுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து செரிமானத்துக்கு வந்து உகந்ததாக வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெறும் ராகி மாவாக வந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம், உடம்பு ஹீட் ஆகலாம். ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஊற வச்சு பாலாக எடுத்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம நரம்புகள் பலப்படுறதும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதும் நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த ராகி பாலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக.
அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.